அந்த கடைசி விவசாயி படத்துல ஒரு வெள்ளந்தியான வேலை விவசாயி அவரை பிடிச்சிட்டு கொண்டு வந்து அந்த நீதிமன்றத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அவரை பார்த்து கேட்பாங்க, அந்த நீதிபதி அம்மா கேட்பாங்க, ஐயா மயில கொன்னீங்களா? என்னங்க மயில கொன்னீங்களா? அது உங்க சுப்பிரமணியரோட வாகனமாச்சு, நான் எப்படி கொல்லுவேன்? அது முருகனோட வாகனமாச்சு, நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, இல்ல உங்க பேர்ல தான் கொடுத்துருக்காங்க, நீங்க தான் மயில கொன்னீங்களான்னு. இப்படி அவங்களுக்குள்ள பேச்சு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஐயா சொல்லுவாரு, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வயலுக்கு போகணும், வரப்புக்கு தண்ணி பாய்ச்சணும், நெல் அங்க பயிர் காயும் அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் போக முடியாதியா, இது கோர்ட்ல போயிட்டு நீங்க இப்பெல்லாம் போக முடியாது, நாங்க சொல்ற வரைக்கும் இங்கதான் நிக்கணும். அப்ப அந்த ஐயா திருப்பி சொல்லுவாரு, நான் சுருக்கமா சொல்றேன், அந்த ஐயா திருப்பி சொல்லுவாரு, அம்மா அங்க பயிர் காயும், பயிர் காஞ்சா ஒரு உயிர் காயும், ஒரு உயிர் காய்ந்தால் இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு உணவு காயும் என்று சொல்லி கொடுத்தது இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினுடைய கடைசி விவசாயி திரைப்படம். அப்ப அந்த நீதிபதி அம்மா சொல்லுவாங்க, அப்ப அந்த கடைசி அந்த நீதிபதி அம்மா சொல்லுவாங்க, யார் கேஸ் கொண்டு கொடுத்தாரோ அவரை பார்த்து அந்த அம்மா சொல்லுவாங்க, இவரை பார்த்தா என் மயில கொன்னேன்னு, இவரை பார்த்தா மயில கொன்னேன்னு சொன்னேன். ஒரு பயிர் சாவதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விவசாயியாக இருக்கிற இவரா ஒரு மயில கொன்னாருன்னு கேட்டாங்க இல்லையா? இப்படிப்பட்ட சமுதாய கருத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? கிருஷ்ணசாமி மறக்கல, காமால கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளாத்தான் தெரியும். அவர் வந்ததுல இருந்து சாந்தி நினைப்புல இருந்தா எந்த பூந்தி நினைப்புக்கு வரும்? வாய கொடுத்து நீ வாங்கி கட்டுற, வந்ததுல இருந்து சாந்தி நினைப்புல இருக்கிறாரு. நான் என்ன கேக்குறேங்க, ஒரு காலத்தில் இருந்த பாடல்களை நாங்க மதிக்கிறோம், ஆனா என்ன பண்ணீங்க? பழைய பாட்டு தயவு செய்து ஐயெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. பாட்டு பாத்திருக்கீங்களா? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, ஏன் இழுவ, ஏன் இழுவ? நாங்க அழகா கொடுத்தோம்ல, எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல, எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. யாரோ வந்தாங்க, என்னென்னவோ சொன்னாங்க, என்ன சொல்லி என்னத செய்ய, நிம்மதி இல்ல, மனுஷனுக்கு நிம்மதி இல்ல. முடிஞ்சு போச்சு இல்ல, இதுக்கு எதுக்கு இழுவ? அதுல இன்னொரு பாட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், கண்ணா கருமை நிற கண்ணா, ஏங்கண்ணா ஏங்கண்ணா எங்க அண்ணா என்ன, அவர் பேரு கண்ணா, வீட்டுல அவர் பேரு கண்ண சொல்லவே இல்லையா? ஆனா அந்த கருமை நிறத்தை கூட எவ்வளவு அழகா நாங்க கொடுத்தோம் தெரியுமா நடுவர்களே? அவர் சொன்னாருல்ல, தமிழர் வாழ்க்கையில் காதலும் வீரமும் தமிழரினுடைய அடையாளம் பண்புன்னு சொன்னாருல்ல. உங்க மாப்பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, உங்க மாப்பிள்ளைய பத்தி தெரியும்ல. இப்ப என்னையும் பாக்குறீங்க, உங்க மாப்பிள்ளையும் பாத்திருப்பீங்கல்ல, உங்க மாப்பிள்ளை நிறம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்க மாப்பிள்ளையோட நிறம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாதுல்ல. சொல்லட்டுமா, என் வீட்டுக்கார நிறம் என்ன தெரியுமா? பனைமரத்துக்கு பக்கத்துல நின்னாருன்னா பனைமரமா அவரான்னு தெரியாத அப்படி ஒரு நேரம். எங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிற மனுஷங்க, அவரு நிறந்தாமா கருப்பு, உள்ள வெள்ளமா. அதனாலதானே 15 வருஷமா அதனாலதான் அந்த மாப்பிள்ளை தேடி பிடிச்சோட கட்டி வச்சு. ஆனா நான் எவ்வளவு சந்தோஷமா அவரோட குடும்பம் நடத்துறேன். கருப்பான கையால என்ன பிடிச்ச